நாட்டில் 15 வருஷம் ஆச்சு. இப்பதான் விசா கிடைச்சது. 35 வயசாயிடுது. இனிமே கல்யாணம் நடக்காது. என்ன வாழ்க்கையடா இது? ஐயோ, உன்னை கேஸ் நாம எப்படி போகுது? ஓகேயோ ஓமாடாப்பா கேஸ் ஒரு மாதிரி முக்கிய தக்கிட்டு விசா கிடைச்சிருக்கு. விசா கிடைச்சிட்டோடா? ஓ அதுக்கு நான் வரைக்கிறேன் அண்ணி எடுத்துக்கிற பிரபமாய் வந்து அமுக்கிற அமலத்து. ஓ இப்போ செய்திருக்கிற மாதிரி மொட்டையில் அமுந்து கொண்டு பார்க்க தெரியுது. ஓ இது பொம்பளை கஷ்டம் யார் கூப்பிடுறது தெரியாது. விசா வேலைக்கு முன்பு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. என்ன பிரச்சனை? விசா கிடைக்கல. அது சரி வருமான். இப்போ பிரச்சனைடா. போறவன் வாரவன் எல்லாம் அங்குள் என்றான். சின்ன குழந்தை அப்பா பாவன்ற லெவலுக்கு கலைக்க வலிக்கிட்டு வந்தான். இதனை வெளிநாடு வந்துடுறாங்க. அனுமதிதான் போய் வழி இல்லை. அதான் பார்த்தேன். ஒரு கல்யாணம் ஒன்றை கட்டுறதா இந்த பிளான் ஆகிடுது. ஓமாடா இப்போ நான் யோசிச்சு கொண்டுக்கிறேன். லட்சா ஓகே ஆகிடுது. இங்கே புப்புறது கஷ்டம். நல்லா பார்த்தா ஜோடி ஜோடியாக தெரிஞ்சுக்கிறேன். இதுக்குள்ள எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் வந்திருக்குது. அப்போ நான் வந்து ஊரில் தான் புப்புறது போகணும். நானும் ஊரில் இருந்தான். எந்தெந்த கலாச்சாரம் பண்பாடோட இங்கே இருக்கலாம். ஆனாலும் நான் அந்த பிறந்த ஊர்ல இருந்து எடுத்தா நல்லது விளையாட்டு. அதான் நான் புரோக்கரை கலைச்சிருக்கேன். புரோக்கர்? ஓ அதே புரோக்கர். அவருக்கு பேர் புரோக்கர் தங்கத்துவர். அவருக்கு 98 கல்யாணம் செஞ்சு வச்சுருக்கேன். எந்த இதான் 99வது கல்யாணமா பார்த்து கொண்டிருக்க. நீ 100 நான் 99. அப்ப அடுத்து போன் நடிக்கிறேன். எப்படி ஆள் சுத்தரடா. அவர் இந்த கல்யாண புரோக்கர் இல்லை. எல்லாம் இந்த காணிக்கிறது இருக்கிறது எல்லாம் இனிமே இல்லடா. ஸ்பீக்கர்லாம் போடுறா. ஹலோ ஹலோ தம்பி. ஹலோ ஓ ஓ புரோக்கர் தங்கத்துறையோ? ஓ நான் நல்லா இருக்கிறேன். எந்த கல்யாண விஷயம் எல்லாம் ஓகேயா தான் போகுது. ஓ தம்பி ஒன்றுக்கு யோசிக்காது. உனக்கு சும்மா அந்த மாதிரி ஒரு நல்ல புள்ளியோடு பார்த்துருக்கிறேன். ஓ சும்மா சொன்னா நம்ப மாட்டேன். அந்த புள்ளி சும்மா சுண்டினா சுமக்கும். சுண்டினா சுமக்கும். அப்ப தும்மினா தும்மினா தள்ளு. என்ன புரோக்கர் இது பண்ண கதை? உனக்கு நான் என்ன சொல்றேன்? நீ ரெடியாரு. உனக்கு நான் சீக்கிரம் வந்து அந்த புள்ளியை எங்க மட்டும் இல்ல, எந்த நண்பனுக்கும் விசா கிடைச்சிடுது. அவனுக்கு 37 38 வயசு ஆகிடுது. சேர்த்து பாருங்க. இதுதான் தம்பி புரோக்கர் நகத்துறை எல்லாம் அவருடைய எல்லாருக்குமே அவ்வளவு மரியாதையும் மதிப்பு. அவருக்கும் நான் சேர்த்து பொங்கலை பார்க்கிறேன். ஓ நீ என்ன செய் அவர்கிட்ட டிக்கெட் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு. நான் உங்களோட சேர்த்து நான் அவருக்கும் அந்த ஒரு நல்ல புள்ளி ஒன்று பார்த்து அந்த தம்பிக்கு நான் வந்து இது எனக்கு தொழில், எனக்கு கமிஷன் தான் முக்கியம். ஸோ அதனால நீ இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு உனக்கு ஓகே ஆகி அவருக்கு ஓகே ஆகினோட எனக்கு வந்து என்னுடைய கமிஷன் வந்து எனக்கு வந்துடும். நான் அந்த புரோக்கர் காசு தான் அந்த 7 லட்சம் தானே. ஓப்பா 7 லட்சம் தானே. ஆனால் உங்களுக்கு தான் 7 லட்சம். ஆனால் இப்போ காசு தான் கூட ஃப்ரெண்டுக்கு அதே காசுக்கு என்னால் செய்யாது. அது அவர்கிட்ட சொல்லி வைப்போம். நான் இங்கே ஊரில் 10 லட்சம் காலையும் 30 லட்சத்துக்கு விற்று கொடுக்குறான் வெளிநாட்டுக்காரனுக்கு. எங்களுக்கு என்ன செய்திகள் வருகிற 2 பிள்ளைய காரணமோ நாங்கள் ஊருக்கு வரோம். அதுக்கு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடியா இருக்கோம். நான் உங்களுக்கு நான் இல்லை அடிக்கிறேன். சரியா? சரி ஓகே ஓகே அக்கி சரிதானே? ஆள் நம்பலாம்டா. ஆள்னா ஊர்ல புரோக்கர் தொழில் மட்டும் இல்லை. இந்த காணிக்கிறது பஞ்சாயத்து ஊத்துறது சட்டம் படிக்கிறது எல்லா விஷயமும் நான் செய்கிறேன். இல்லை ஆள் தொழில்தான். ஆள் முங்கி அந்த மட்ட வழக்கை நேர்மையான அடே இப்ப நீ யோசிச்சே சரிதான்டா. நானே இங்க இருக்கிறது பதிலா ஊர்ல 4 டிக்டாக் செஞ்சு போனா காடு நீங்க எப்படியா இருப்பேன் போது எனக்கு பொம்பளை கிடைக்க வேண்டும். பொம்பளை கிடைக்கிறோம்.
சொன்னா ஒரு டைம் தான் அதுக்கு மேல உங்க விருப்பம் சரியா எனக்கு இது மட்டும் தொழில் இல்லை நிறைய தொழில் செய்யறேன் கமிஷன் முக்கியம் ஜோடி சொல்லு சரியா ஓகே நான் வைக்கிறேன் இல்ல அதான் நானும் ஒரு ரெண்டு இடத்துல பேசியிருக்கேன் கண்ணல்ல ரெண்டு மாப்பிள்ளை வந்துருக்காங்க ஓ இருக்கிறாங்க ரெண்டு மாப்பிள்ளை இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் போய் எங்க விசாரணை ஓகே காலையில் ரெண்டு பேரும் வசதியா இருக்கிறாங்க பார்த்தா காய்ச்ச மாடு கப்பலை குப்பலை தெரிகிறாங்க அவங்க நான் பேசி கொண்டு வரேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை ஆனா ஒரு முக்கியம் நான் ரெண்டு மாமே உங்களை காட்ட பேச முடியாது எனக்கு இந்த கமிஷன் முக்கியம் சரியா நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை டீட்டெயில தாரேன் அவங்களுக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புறேன் நான் உங்களோட டீட்டெயில் அனுப்பினா இப்போ எடுப்பாங்க போய் நல்ல ரெண்டு மாப்பிள்ளை வந்து நல்ல காசுக்காரங்கள் சரியோ யோசிச்சுக்கோ விளங்கிக்கோ விளைச்சிக்கோ சரியோ கமிஷன் முக்கியம் நான் இப்பவே நம்பர்கள் பேசி வந்தேன் கவனமே நான் புரோக்கர் தங்கத்துடன் வந்து நம்பர் தந்தவர் சொன்னேன் ஐயோ நான் அதை மறந்து போட்டேன் அக்ஷய திரிய உண்டைக்கு அம்மாட்ட சொல்லி 2 பவுன்ல காப்பு செஞ்சு போட்டு விடுறேன் உங்களுக்கு ஓ புஷ்பா புஷ்பா என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு மாமி நீங்களோ ஒருக்கா புஷ்பாட்ட கொடுக்குறீங்களோ இது எனக்கு பொண்ணுங்களோட கதைக்கிறதா ஒரு மாதிரி இருக்குது தங்கம் ஐயோ சினிங்களாலே புஷ்பா ஓ நான் அம்மாட்ட கொடுத்து விட்டுட்டேன் இப்ப கொண்டு வருவா அம்மாவா வேற என்ன வேணும் ஓ ஏன் மாமி மாமாக்கு என்னாச்சு சரிம்மா சரி மாமி உங்களுக்கு முடித்து விட சொல்லுவேன் ஹலோ 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 யார் கதைக்கிறேன் ஓ நான் இங்கே லண்டன்ல இருந்து கதைக்கிறேன் லண்டன்ல இருந்து கோவாலில் கதைக்கிறேன் நீங்கள் புஷ்பா தான் நான் புஷ்பா தான்
ஓ புஷ்பா, நான் கோபால் கதைக்கிறேன். இந்த புரோக்கர் வந்து நம்பர் வந்து உங்களோட கதை சொல்லி. சொன்னேன் அச்சேரி என்று அவர் போன் எடுத்தாரு. ஓ அச்சேரி என்ன? சரி சரி சரி, அச்சேரி தங்க வாங்கி கொடுக்கணும். மாப்பிள்ளை இது நான் புஷ்பாடாமா புசுப்புங்க அழைக்கிற மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு 10 பவுன் ஆரம் போடுங்களே. 10 பவுன் ஆரமோ? என்ன மாப்பிள்ளை ஓ எந்த சங்கத்துக்கு ஆரம் போடாம நான் ஆரம் போட போறேன். 10 பவுன் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பின்னே தருவாங்க. அப்படியே மாமிக்கு ஒரு 2 பவுன்ல காப்பை போடுங்களே. சரி இந்த சங்கத்துக்காக உங்களுக்கு என்ன 2 பவுனும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் செய்யறேன். என்ன மாப்பிள்ளை எடுக்கணும் சிரிக்கிறீங்க. அப்படி ஒன்று நான் உங்களுக்கு தெரியுந்தானே, அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு செய்தாரு, மகளுக்கு செய்தாரு. புஷ்பா இவங்க புஷ்பாட கொடுப்போம். இப்பதான் நீங்க உங்களோட அண்ணிய ஹலோ. ஓ புஷ்பா, ஓ நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. என்ன பண்ணாலும் என்ன கேளுங்க. என்ன சங்கத்துக்காக செய்ய நான் வேற யாரும் செய்ய போறேன். ஓகே. நான் பிள்ளை கலைக்கிறேன். ஹலோ ஹலோ அடுத்த போன் வருது. ஹலோ. ஓ ஓ ஹலோ. புஷ்பா, ஓ சொல்லுங்க. என்ன ஒரு தண்ணி அழுகிற சத்தமா இருக்குது? எங்களை வீட்டு மோட்டர் இல்லைன்னா தண்ணி காய்ச்சிட்டு இந்த தங்கம் அப்போ இன்னும் கையில கிணத்துல தண்ணி இல்லையோ வாழுது. ஓ ஐயோ இருங்கோ, நான் இப்பவே அம்மாட்ட சொல்றேன். அம்மா ஒரு மோட்டர் வந்து கூட்டி விடுவா அவங்களுக்கு. மாப்பிள்ளை ஓ நீங்க இவ்வளவு குயிக்கா இருக்கிறீங்க. மோட்டார் கார் வந்துட்டான் போல இருக்கு. பிறகு எடுக்கிறேன் மாப்பிள்ளை. அது கூட வந்துட்டாங்க. இப்பதான் ஆர்டர் பண்ணான். சரி சரி சரி, நான் குரல் எடுக்கிறேன். அடுத்து ஐயோ. ஹலோ. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓ புஷ்பா, என்ன ஒரு போனுக்கு ஆன்சர் பண்ணீங்க பிஸியோ? இல்ல இங்க வீட்டெல்லாம் வெக்கையா இருக்குல்ல, அதான் நான் மரத்துக்கு கீழே ஏன் போன் விட்டு விடுறது? நெட்வொர்க் பிரச்சனையோ? என்ன சொன்னீங்க? போன் விட்டு விட்டு நான் சைக்கிள் கேட்குதோ? ஓகே. ஏன் படிக்கிறது சைக்கிள்? ஏன்னா ஏசி வீட்டை இல்லைல்ல, அதனால ஐயோ அந்த வெக்கையா. ஏசியில வீட்டுல நான் இப்ப வைக்க போறேன். நான் சொல்லி ஏசி படத்தை கூட்டுவாங்க. இங்கே பிடிக்குவாங்க ஏசி. அங்க ஏசியில ஐயோ கஷ்டப்படுது. என்ன செய்வேன்? மாப்பிள்ளை ஓ குசுபுவோ ஓ நான் புசுப்பாடாமா புசுப்பு கலைக்கிறேன். சொல்லுங்க. மாப்பிள்ளை உங்களோட மனசு பெருசு போலவே ஏஜிஎம் அனுப்புங்க மாப்பிள்ளை. சரி சரி, அனுப்புறேன். மாப்பிள்ளை வைக்கிறேன். ஹலோ இல்லடா புஷ்பாவோட. ஹலோ திருப்பி மாறுத்தரா. ஐயோ. ஹலோ. ஹலோ. மோட்டார் சைக்கிள் இல்ல, ஒரு பைக் உள்ள ஸ்கூட்டி அப்படின்னு போய்க்கலா. அவனை கலைக்கவே தொடங்கிட்டாங்க. ஹலோ. புஷ்பா, புஷ்பா, அம்மா திருப்பி ஹலோ மோட்டரை அனுப்பிவிடுறேன். ஓ புஷ்பா, எனக்கு போயிருக்கு செருப்பு இல்ல. செருப்பு. ஓ அந்த செருப்பு தானே இப்போ வாங்கி எத்தனை செருப்பு வாங்கணும்? சோடியா வாங்கி கொடுக்குறேன். திரும்ப கடையில் கொண்டு அனுப்பி வைக்கிறேன். ஹலோ. புஷ்பா, எனக்கு அடுப்பு இல்ல. தங்கம், ஹலோ எனக்கு உடுப்பு இல்ல. தங்கம் நான் கலைக்கணும். எனக்கு ஐரன் இல்ல. ஐயோ தங்கம், எனக்கு மாவு இல்ல. ஐயோ தங்கம். எனக்கு சீனி இல்ல. புஷ்பா, குஷ்பு குஷ்பு இதுக்கு மேல முடியாது. ரெண்டு பேரும் மாறி மாறி கதைக்க முடியாது. முடியாது. என்னால முடியாது. நீங்க எதுக்கு போய் இப்படி கத்துறீங்க நீ? அவனுள் பொண்ணு பசங்கள் இப்படி அப்படி போறது. இத போயிட்டு ஏய்
நீங்க உங்களோட கல்வி படிக்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சு இருப்பீங்க. இந்த கொமிஷனுக்கு மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து முக்கியமா வந்து ஒருத்தரை வந்து 10 மணிக்கு வர சொல்லிடுறீங்க. சரியா? சரி, அவங்களோட பேசிக்கணும். இந்த மாதிரி பாருங்க. இல்லை அவனை பிடிக்க சொன்னா எப்படியாவது அதில் ஏதாவது சாக்கு போட்டு சொல்லி அவரை வெளியே விட்டு விட்டுருவோம். அதே நேரத்தில் 11 மணிக்கு அடுத்த வழியே தருவார். சரியோ? 2 பேரோட எப்படி கலைச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி எப்படி நீங்க புத்திசாலித்தனமா நடக்கணும்ன்றதை நீங்களே விளங்கி கொடுங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எந்த வெள்ள வாத்துப்பால் பூசுப்பா கட்டியா சொல்றீங்க. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரட்டும் இந்த மாப்பிள்ளை. இன்றைக்கு முதல் முறையா போறேன். புஷ்பாவை பார்க்க ஒரே படபடப்பா இருக்குது. போட்டோக்களை பார்க்க ராஷ்மிகா மாதிரி நயன்தாரா மாதிரி எல்லாம் அங்கே அந்த கனவு இன்றைக்கு எப்படி இருக்க போறாளோ தெரியல. புஷ்பா இப்பதான் வந்தேன். புஷ்பாவை பார்க்கணும். உங்களோட பிறகு கதைக்கிறேன். புஷ்பாவை இருக்க பாப்போம். ஓ நல்லா இருக்கு. ஒருக்கா புஷ்பாவோட கதைக்கணும். இல்ல எனக்கு எனக்கு நேரா ஒரு பொண்ணை நான் பார்த்தது இல்லை. மாமி என்ன எப்படி கதைக்கிறீங்கள்? புஷ்பாவிட்ட கதைக்க விடுவீங்களோ விட மாட்டீங்களோ? அடுத்தவனோ? புஷ்பா சரி மாமி. என்னடா இது? டே நீ என்னடா இங்க? நான் என்ன புஷ்பாவை பார்க்க வந்த? நான் நீ யார பார்க்க வந்த? நீ இந்த கொண்டகட்ட ஏரியா தானே? இந்த ஏரியாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையும் தாய்ந்தாண்டா இருக்கணும். புஷ்போட மகள் புஷ்பா வண்டி சொல்றியோ? புஷ்போட மகள் புஷ்பா. புஷ்பா அந்த அம்மா குஷ்பு. ஒருவேளை உனக்கடா என்னை விட 4 வயசு கூட. ஒருவேளை நீ உனக்கு குஷ்புவை பார்த்தவனோ? சொல்றேன் எனக்கு பார்த்தது புஷ்போட மகள் புஷ்பா. எனக்கும் புஷ்பா. அப்ப எப்படிடா உனக்கும் புஷ்பா வரும்? டே புரோகர் தங்கதுரை கொஞ்சம் பொருள். இப்ப நீ யார பார்க்க வந்த? நீ நான் புஷ்பா பார்க்க வந்தேனா? சரி, அப்ப நீ புஷ்பாவை பொம்பளை பார்க்க வந்த? இங்க இங்க இந்த விளையாட்டு வேண்டாம். என்ன நண்பனுக்கு நீ யார பார்த்த? நீ எங்க வந்த? நீ குஷ்புட மகளை புஷ்பா பார்க்க வந்த. அதைத்தான் சொல்றேன். நீ குஷ்புட மகளை புஷ்பா பார்க்க வந்த. மரியாதை போடும். நானே 15 வருஷமா கல்யாணம் 35 வயதாக இருக்கிறேன். மொட்டை மஞ்சளை மட்டும் படிக்காங்க. பர்சனாலிட்டி போயிடும். கொஞ்சம் என்ன இப்ப சமாதானம் பண்ண போறியோ? சமாதானம் உண்டு இல்லை. இப்ப நாங்கள்
ஒரு சில ஆக்கள் இப்போ நான் வருவேன். உள்ளூர்ல இருக்கிற ஆக்கள் ஓ சுனாமி வந்துச்சு. ஓ அந்த சுனாமியை வச்சு நாங்க கொஞ்சம் பேர் வெளிநாட்டுல உள்ளாங்கள்ட்ட ஓ காசு அனுப்புவோம் சொல்லி கொஞ்சம் கிளம்ப ஓட்டினேன். ஓ சரி அது முடிக்கணும் பார்த்தா இறுதி யுத்தம் நடந்துச்சு. ஓ அதை சாட்டி ஒரு 10-15 வருஷம் போர்ல பாதிக்கப்பட்டவங்க ஒரு சிலர் எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் நாங்க விட்டு பிழைச்சு கொண்டோம். ஓ புறவை பார்த்தா இந்த கொரோனா வந்துச்சு. ஓ கொரோனாவை சாட்டி ஓ புற நாங்க என்ன செய்யலாம், கொரோனா சேர்த்து போட்டோம், கொரோனா பாதிக்கப்பட்டவங்க சொல்லி கொஞ்சம் பேர் காசு கொடுத்தாங்க. ஓ இப்ப எல்லாம் முடிஞ்சது. இனிமே என்ன செய்யறது? வெளிநாட்டுக்கு போறாங்களும் குறைஞ்சு போச்சு. ஓ வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று காசு அனுப்பணும்னு சொன்னா ஓ ஏதாவது ஒன்று ரெண்டு தின்னு பண்ணி தரடா, நாங்களும் காசு பார்க்கலாம். விசால் கதை கதைக்காதேண்ணா. நீ உன்ன மாதிரி 1-2 பேர் செய்யற பிள்ளையாட அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கை நீ பேசாத. நீங்க என்னன்னா இங்க நாங்க வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு காசு அனுப்புனா நீங்க ஊர்ல இருந்து சிம்பிளா சொல்லுவீங்க. நீங்க என்னடா ஊர்ல வெளிநாட்டுல நல்லா வாழ்றீங்க, ஜாலியா இருக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க, போலியா தேசியம் கதைக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனா வெள்ளம் வந்தா ஐயோ வெள்ளத்துக்கு காசு அனுப்புவோம், நீங்க கொரோனா வந்தா கொரோனாவுக்கு காசு வைப்பீங்க. இப்படி நாங்கள் எல்லாம் 10-15 வருஷமா தும்படிச்சு மாரடிச்சு எங்க குடும்பத்தை பார்த்து ஊருக்கு ஏதாவது செய்யணும் ஊருக்கு அனுப்புனா ஊர்ல இருந்து நீங்க கேள்வி கேட்பீங்க. காசை மட்டும் போடுவோம், மிச்சம் நாங்களே ஊர்ல இருந்து பார்ப்போம், நீங்க வந்து கதைக்காதுன்னு சொல்லுவீங்க. இங்க இப்படி நீ இப்படித்தான் இப்படி அது எனக்கு எப்ப கைதட்டணுமோ கலைஞர் எல்லாம் தெரியும். நாங்க வெளிநாட்டுக்காரங்க காசு வைப்போம், கோயிலுக்கு வைப்போம், பள்ளிக்கூடத்துக்கு வைப்போம், கிளப்புக்கு வைப்போம், எல்லாத்துக்கும் நீங்க காசு அனுப்பணும். ஆனா நீங்க வந்து எங்களுக்கு சட்டம் பண்ணிக்க கூடாது. நாங்க எது நினைக்கிறோமோ அதான் நீங்க செய்யும். எல்லாத்தையும் வாங்கி போட்டு அண்ணே என்ன பண்ணி வந்தாங்க நாங்க என்ன இங்க வெளிநாட்டுங்களுக்கு பொண்ணே கிடைக்காம ஊருக்கு வந்தோம். ஏதோ இந்த பேரும் விழுதும் ஒன்றா இருக்கணும், ஊர்ல கலாச்சாரம் பட்டாளி எல்லாம் பிடிஞ்சு இருக்கணும் தானே. நாங்களும் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை எடுத்தீங்க கல்யாணம் கட்டி ஆளோம்னு நினைச்சா அதுக்குள்ள உங்களுக்கும் நம்மள மாதிரி 1-2 பேர் துறக்கிற வேலை பார்த்து இப்படி நாசம் பண்றது, இப்படி ஒரே 4-5 பேரோட கடமை போட்டு இப்படி எந்த வாழ்க்கையை நாசமாக்குறோம். ஏன்னா இப்படி செய்றீங்க. அது மட்டும் இல்லை, ஊர்ல ஒரு தலைமுறை வந்து போராட்டத்தால தன்னோட வாழ்க்கை தொலைச்சிட்டாங்க. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வந்து போராட்டம் என்னன்னு தெரியாது, தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு எங்களை வெளிநாட்டுல பிள்ளைகள் வந்து தமிழ் தேசியத்தை தமிழ் பற்றி கட்டி காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்படித்தான் எங்களை வெளிநாட்டுக்கு இருக்குது. நீங்கள் எந்த வாழ்க்கை எந்த சேர்த்து கொண்டு போயிருக்கீங்க. நாங்கள் எப்படி வெளிநாட்டுக்கு சகாயத்தை கொண்டு வருவோம். உங்களுக்கு மஜா போடுவாங்க, நடந்து போயிட்டு பிள்ளைக்கவா இங்க இங்க அங்கதான் வந்துட்டோம். 2 பேரும் வெளிநாட்டுல வந்துருக்கோம். சரி உனக்கு எங்களை யாரை பிடிக்க சொல்லி இங்க அம்மா தங்கம் கொஞ்சம் பின்னுக்கு வாங்க எல்லாரும். தங்கம் சொல்லுங்க. இங்க மாமி ஒரு நிமிஷம். மாமி கொஞ்சம் பேசாம நான் கதைக்கிறேன். சரி நான் கையை தொடாம கதைக்கிறேன். இங்க தங்கம் நீ கிணறுக்கு கஷ்டப்படுறேன்னு மோட்டர் வைக்கிறதுவா நான் கிழிஞ்ச வயல படுக்கைங்க வெட்டு வேண்டி தந்தது நான், ஸ்கூட்டி கப்பு வேண்டி தந்தது நான். இந்த எல்லாம் விடுதாங்க உன்னோட கதைக்கு அத்தான் சொன்னீங்கല്ലോ. அப்ப எல்லாம் வந்து அன்பு பொய்யோ. சரி அது பொய்யாவே இருந்துட்டு போட்டும். இங்க இப்ப நீ முடிவெடு. ஒன்று நான் எல்லாத்தையும் என் நண்பன் நாங்க 2 பேரும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம். உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு 2 பேரையும் பிடிக்கல. இது எனக்கு ஸ்டார்ட்ல பிடிக்கல. டிஜே இப்ப பாட்டு போடு. பட்டு பட்டு பூச்சி எனக்கு 2 பேரையும் ஸ்டார்ட்ல பிடிக்கல. அப்ப ஆரேமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நான் சொல்றேன் எனக்கு சொல்லு தங்கம்.